சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில நம்ம தனிச்சு போட்டிடுறது. மற்ற தொகுதி எல்லாத்துக்கும் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டா ஏடிஎம்கே அப்படின்னு போவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரம் ஒன்று வந்து பாலூர் பக்கரி படுகொலை அப்படின்னு ஒன்று நடந்தது. அப்போ அந்த படுகொலைக்கு வந்து நம்ம வந்து அம்மா போய் பார்த்துடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுக்கிறோம். அப்போ அங்கே போய் பார்த்து பேசுறோம். திரும்ப நீங்க இப்ப தேர்தலில் என்ன பண்ண போறீங்க? அம்மா நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கோம்னாவே உங்களை ஆதரிக்கிறது தான், எங்களுக்கு நீங்க சப்போர்ட்டா இருங்க, இந்த மாதிரி குரல் கொடுங்க. அதே மாதிரி அடுத்த நாள் இந்த அம்மா அறிக்கை கொடுத்துட்டாங்க. முதல் இந்த மாதிரியான சாதிய பிரச்சனை மோதலுக்கு முதல் ஒரு அறிக்கை கொடுத்தது வந்து அதிமுக தான். தோழர் வந்து திமுகவுல இருந்து வளர்ந்தவர், நான் வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து வளர்ந்தவன். அப்ப எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனாக்க, ஜெயலலிதா அம்மாவை பார்த்துட்டு வந்தோம்ல, பார்த்துட்டு வந்த அடுத்த உடனே அவருக்கு நிறைய செல்லாம் கிடையாது, இந்த பேஜர் தான், அதுல நிறைய குறுஞ்செய்தியில நிறைய வருதாட்டு, அதெல்லாம் போட்டு கோவப்படாது போட்டு போடுறாரு. இவங்கெல்லாம் எல்லாம் எனக்கு ஆலோசனை சொல்றாங்க. நாம் தேர்தல் நிலைப்பாடு எடுக்கலன்னா அவரு தான் தெற்கே வந்து கிருஷ்ணசாமி, இங்க அண்ணன் வடக்க மூர்த்தி, இவங்க தான் தலித் லீடரா போக்கஸ் ஆவாங்க. நாம தலித் லீடரா இல்ல, லெப்டிஸ்ட் நக்சலைன்னு நம்மள முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. அப்படியா தேர்தல் நிலைப்பாடு எடுக்கிறோம். அப்போ ஒரு தொகுதியில மட்டும் நம்ம நிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். தனியா நிற்போம். எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து அடுத்த நாள் போன் வருது, என்ன தொடர் அப்படின்னா, இல்ல ஒரு மாற்று ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னாரு. என்ன திருத்தம் அப்படின்னு, இல்ல நாம வந்து ஏன் மூப்பனார் கூட போனா என்ன, வண்டியிலே உட்காந்து சிந்தனை செல்வன் தோழரும் உட்காந்து கன்வின்ஸ் பண்றாங்க என்ன போவோம் அப்படிங்கிறாரு. எனக்கு போனாவே விடுதலை சிறுத்தைகள் போட்டுவானே அப்படின்னு. அப்புறம் போன உடனே போட்டு விடுதலை சிறுத்தைகள் தாமாக்கோடு இணைஞ்சு. சரி எத்தனை தொகுதி என்ன ஆகணும் அப்படிங்கிறாரு. 3 தொகுதி கொடுத்தாரு. என்னென்னா நாகப்பட்டினம், பெரம்பலூர், திண்டிவனம். இது முதல் தேர்தல். நாங்க திண்டிவனத்தை போய் யாரு, அது பொது தொகுதி, அது யாருக்கு தோழ வாங்கினேன். இல்ல தேவநாதன். ஏங்க தேவநாதன் இப்பதான் உங்களுக்கு நட்பே, அதுக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் பயணத்துல அவர் என்ன பண்ணார் அதை சொல்லுங்க. அதை விட்டு போய் அவரை போய் நீங்க என்ன தொடர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம எஸ்சிலே வந்து நிற்போம், ஏதாவது பண்ணு கேளுங்க அப்படின்னு. அப்பதான் என்ன பண்ணாரு, ஒரு திரும்ப போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு பாராட்டுக்கு, இல்ல என்ன ஐயா நிக்க சொல்றாரு அப்படின்னாரு. சரி அப்ப நிக்கிறதா சொல்லுங்க. அதுக்குதான் அவர் வந்து ரிசைன் பண்றாரு பதவியை. அதுக்கு முன்னாடி வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் நிக்கிறேன்றது. தேர்தலில் வர வந்த உட்பாடு நிறைய ஒயிட் காலர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தேர்தல் கட்சி ஆயிடுச்சுல, இதுக்கு முன்ன வரைக்கும் தீவிரவாத இயக்க அரசியலா இருந்துட்டு இருந்தது, அது வேற ஒரு பேர் இருந்தது. தேர்தலுக்குள்ள ஜனநாயக பாதைக்கு வந்த உடனே நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தா எங்களுக்கும் தோழருக்குமான தொடர்புகள் குறையுது. தேர்தல்லாம் எவ்வளவு பயிற்சி இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது ரவிக்குமார் அப்ப அது வரைக்கும் கிடையாதுங்க. ரவிக்குமார்லாம் அப்பா கிடையாது, எங்களை பார்த்து விமர்சனம் தான் பண்ணுவார் அதிகமா. அம்மா அதை பார்த்தோம்ல முதல்ல பக்கிரி படுகொலைக்கு, அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, இது இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், நீங்க இதுல நின்று என்ன பண்ண போறீங்க, இப்ப இதுல ஆசைப்படாதீங்க, அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு வாங்க, நான் அவங்கள வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல வச்சுக்கிறேன்னு அந்த மாசம். அப்படி போயிருந்தோம்னா நாங்க 5 தொகுதி கொடுத்தாலும் 5 எம்எல்ஏ ஆயிரும். எனக்கு தேவை கட்சி தோழர், அப்படிதான் போயிருந்தது. இதுல அவர் டர்பன் போனப்ப நான் டெல்லிக்கு கவர்மெண்டே அனுப்பி சொல்லிச்சு அந்த காவிரி நீர் பிரச்சனை சம்பந்தமா. அப்ப அதுக்கு நான் போயிட்டு வந்தேன். இப்ப இந்த மாதிரி 2 பேத்துக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் ஆச்சு. அப்ப கூட நான் மையக்குழு கூப்பிட்டுறாங்க. அப்ப கூட நான் போறேன்னா சொன்னேன். திடீர்னு பார்த்தா விளம்பரத்துல வருது, எனக்கு போன் பண்ணலாம் சொல்றாங்க, டிவியில ஓடிட்டு இருக்கு, பொதுச் செயலாளருக்கு கட்சி விட்டு நீக்கிட்டாரு. வட மாவட்டங்கள் முழுக்க அம்பேத்கர் சிலையை மருத்துவர் ராமதாஸ் பண்ணாரு. நீங்க தமிழ் கொடுத்தாங்கன்னு பட்டம் கொடுத்தாங்க. ஆமா, இந்த ஒற்றுமை பின்னாடி சாத்தியமாச்சு இல்ல? சாத்தியம் இல்லாததுக்கான காரணம் முழுக்க நாங்க 2 பேரும் ஒன்னா, அவர்களுக்கான மனநிலையை அவங்களுடைய கேடரை தக்க வைக்கிற சில போக்குகள் அவங்க மாறுறாங்க. அப்ப எங்களுக்குள்ள முரண்பாடு வந்துருது. என்ன வந்து ஐயாவே இப்படி மாறி போயிடுறாரு அப்படின்னு எங்களுக்குள்ள முரண்பாடு வந்துருது. அதனாலதான் அந்த பிரிவினை கூர்மையாகுது. அந்த கூர்மைக்கு காரணம் திராவிட கட்சிகள் தான். அதுல உணர்றோம். அதுக்கு பிற்பாடு நாம வந்து நம்ம தேர்தல் பாதையே இல்லையே ஒரு மாதிரி. அப்புறம் நமக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் தான். இப்ப கட்சியை கொண்டுட்டு போகணும்னு போயிட்டே இருக்கிறோம். போகும்போது 99 தேர்தல் வருது. தேர்தல் வரும்போது நாங்க ஆய்வு பண்றோம், தமிழ்நாடு முழுக்க ஆய்வு. இன்னும் சொல்ல போனா ஐயா விளையபெருமாள், வைபாலசுந்தரம், அண்ணன் சேக்கு போன்றவர்கள்லாம் கூட, சேப்பன் போன்றவர்கள்லாம் தாண்டி, சேப்பன், ஆமா, இவங்கெல்லாம் தாண்டி
ஒரு வலுவான அமைப்பா தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு நல்ல வலுவான அமைப்பை கட்டமைச்சிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அன்னைக்கு காலகட்டத்தில் வைபான்றவர் அரசியல் கூட்டணிக்குள்ள இருப்பாரு, ஆனா சீட்டு வாங்க மாட்டார். கரெக்டுங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக அவரை வந்து திமுக பயன்படுத்தி டாக்டர் சேப்பன் வந்து பெரிய ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்டவர் தான், ஒடுக்கப்பட்ட தலைவராக இருந்த ஒரு டாக்டர் சேப்பன். ஆனாலும் தேர்தல் அரசியல் போய் சீட்டு வாங்குற அளவுக்கு லாபி அவங்க இல்ல. விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்டத்தை நோக்கி நாங்க நகர்றோம். அதை தாண்டி ஒரு பெரிய மக்கள் திரள் வந்துட்டாங்க, எங்க பார்த்தாலும் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நான் இப்ப அனலைஸ் பண்றோம். ஒண்ணு, தெற்க வந்து கிருஷ்ணசாமி வளர்றாரு, வடக்க அண்ணன் பூவைமூர்த்தி, அவரு ஜெயலலிதாவோட எல்லாம் போயிட்டு அவரு அம்மா, அதாவது திருவள்ளூர்ல மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய கூட்டம். அப்ப அந்த அது ஒரு பெரிய கதைன்னு வச்சுக்கலாம். அவர் கூட நான் நிறைய பேசியிருக்கேன். அப்ப அது ஒரு பெரிய விஷயம். அவர் என்ன பண்றாரு, 2 பேரும் வளர்றாங்க. இந்த சூழ்நிலையில நாம் கட்சியை விடு காப்பாற்ற வேண்டியிருக்கு, இவ்வளவு பெரிய மக்கள் திரளை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கு. ஆகையினால தேர்தல் பாதையை நம்ம பரிசீலனை பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். அவர் என்ன தோழர் நீங்களே எப்படி சொல்றீங்களே அப்படின்னாரு. ஆமா, தேர்தலுக்கு நீங்க சொல்றீங்க இல்ல, நானும் முன்வைக்கிறேன், தோழர்கள்ட்ட கருத்து கேட்கிறோம். அப்ப அவரும் வந்து சரி அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டு கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு, கொள்கை சிதையாமல் யுத்தியை மாத்துன்னு ஒரு முழக்கத்தை அவர் தான் அந்த இடத்துல புதுசா அந்த முழக்கத்தை கொண்டு வரோம் விடுதலை சிறுத்தைகள் கொண்டு வருது. ஆமா, பேசுறாரு. அப்ப நாங்க முடிவெடுத்தோம்னா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில நம்ம தனிச்சு போட்டியிடுறது, மற்ற தொகுதி எல்லாத்துக்கும் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டா ஏடிஎம்கே அப்படின்னு போவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரம் ஒண்ணு வந்து பாலூர் பக்கரி படுகொலை அப்படின்னு ஒண்ணு நடந்தது. அப்ப அந்த படுகொலைக்கு வந்து நம்ம வந்து அம்மாவை போய் பார்த்துடலாம் அப்படின்னு நாங்க முடிவெடுக்கிறோம். போய் அவங்கள வந்து இதுல குரல் கொடுக்க சொல்லுவோம், இதை கண்டிக்க சொல்லுவோம் அப்படின்னு. அதே மாதிரி நாங்க என்ன பண்றோம், அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியா போறோம். அந்த போட்டோக்குள்ள கூட இப்ப அண்மையில நான் போட்டேன். அப்போ அங்க போய் பார்த்து பேசுறோம். அவங்க வந்து உடனே சொல்லிட்டாங்க, திரும்ப இது ஒரு கிரிமினல் கேஸ், என்னைக்கு வேணாலும் ஓப்பன் பண்ணலாம், நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா தாராளமா பண்ணிட முடியும். நீங்க இப்ப தேர்தலில் என்ன பண்ண போறீங்க? நான் முதல்ல சொல்றேன் தோழர், அந்த அம்மா போய் பார்க்க போறோம், ஏதாவது தேர்தலில் என்ன பண்ண போறீங்கன்னு தான் கேட்கும். ஏன்னா அடுத்து வர தேர்தல் வந்து எம்பி தேர்தல் வரப்போகுது, நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது கேட்கும். அப்ப நம்ம என்ன பதில் நான் கேட்கறேன். இல்லை அங்கே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போனா பதில் சொல்ல முடியல. டக்குன்னு உடனே நான் முந்திட்டு, அம்மா நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கோம்னாவே உங்களை ஆதரிக்கிறது தான், ஆகையினால கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ஆதரவா இருப்போம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, எங்களுக்கு நீங்க சப்போர்ட்டா இருங்க, இந்த மாதிரி குரல் கொடுங்க. அதே மாதிரி அடுத்த நாள் இந்த அம்மா அறிக்கை கொடுத்துட்டாங்க. அது வந்து முதல் இந்த மாதிரியான சாதிய பிரச்சனை மோதலுக்கு முதல் ஒரு அறிக்கை கொடுத்தது வந்து அதிமுக தான். அதை வந்து அவங்க குரல் கொடுக்குறாங்க. அதுல ஒன்றும் மறுப்பு இல்லை, அது அவங்க தான் குரல் கொடுக்குறாங்க. செய்தித்தாள்லாம் எல்லாமே நிறைய கட்டிங்ஸ் இருக்கு. அதுக்கும் பிற்பாடு நாம என்ன பண்ணோம், வந்து வெளியில வந்த உடனே இவர் இன்னும் ஒரு விஷயம், தோழர் வந்து திமுகவுல இருந்து வளர்ந்தவர், நான் வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து வளர்ந்தவன். அப்ப எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனாக்கா, அதாவது டிபிஐ விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி டிபிஐ முன்னாடி திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் அவர் வளர்ந்தாரு. ஏன் வரகூர் தொகுதிக்கு 89ல ஒரு சீட்டு எல்லாம் கட்டணும்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரிலாம் அவருக்கு அந்த இதெல்லாம் இருந்தது. அப்புறம் மாணவர் அமைப்புல அங்க தொடர்புலையும் அவர் இருந்தார், திமுக மாணவர் அமைப்புல தொடர்பு இருந்தாரு. அங்க வந்து குற்றவாளி கூண்டில் இந்தியாங்கிற மாதிரிலாம் ஏதோ தலைப்புலாம் நான் கருத்தரங்கெல்லாம் நடத்தியிருக்கேன். வைகோ அவர் இவரு துறைமுறைலாம் வச்சு கூட வீட்டுக்கெல்லாம் போட்டுக்கலாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. திரும்ப அதனால ஒரு அந்த பார்வை இருக்கத்தால இவர் என்ன பண்றாரு, நம்ம அவங்க ஜெயலலிதா அம்மாவை பார்த்துட்டு வந்தவங்கல்ல, பார்த்துட்டு வந்த அடுத்த உடனே அவருக்கு நிறைய இப்போ செல்லாம் கிடையாது, இந்த பேஜர் தான், அதில் நிறைய குறுஞ்செய்தியில் நிறைய வருதாட்டுக்கு, அதெல்லாம் போட்டு கோவப்படுறாரு, போட்டு போடுறாரு. இவங்கெல்லாம் எல்லாம் எனக்கு ஆலோசனை சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இவன் இந்த ஆலோசனை சொல்கிறது அப்படி. அப்புறம் அதுக்கு பிற்பாடு அப்புறம் முடிச்ச உடனே கொஞ்ச நாள் ஆனவுடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, இவர் ஏதோ ஆள் வச்சு பேசினாரா என்னன்னு தெரியல, எங்களுக்கு ஏதாவது சீட்டு தரீங்களான்னு கேட்டாங்களான்னு எனக்கு, நாங்கள் ஆனால் பேசலை, இந்த தோழர் மூலமாக ஏதாவது பேசினாராங்கிறது எனக்கு தெரியாது. அதிமுகவோட இந்த சூழ்நிலையில் கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு சொல்லியிருந்தோமா, நாங்க கமிட்டி திரும்ப சொல்லுங்க, கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு, கொள்கை சிதையாமல் யுத்தியை மாத்து அப்படின்னு முழக்கெடுத்தோம். திண்டிவனத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறோம். அப்போ அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன சொல்றாங்க எல்லாரும், ஆடுவது வந்து முடிவெடுத்து விட்டால் அம்மாவோடு ஆடுவது சரி அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். யார் சொல்றாருங்க? நம்ம கேடரில் அங்கே ஆலோசனை கூட்டத்தில் ஒரு பையன் சொல்றான் அப்படி. இப்போ அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு இருந்து 32 மாவட்டம் எல்லாம் என்கிட்ட பதிவு, அந்த மாவட்டம் முழுக்க நாங்கள் சுற்றுப்பயணம் போகிறோம். அப்படியே விழுப்புரத்துல இருந்து ஆரம்பிச்சு விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை, அப்படியே ஒரு ரவுண்டு நீலகிரி எல்லாம் போகிறோம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் முழுக்க எல்லாருமே ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுவோம்,
அப்படிங்கிறது தான் ஏன் திமுக ஆதரவு நிலைப்பாடு எல்லாம் வெறுக்கிறாங்க. இல்லை, அதாவது அன்னைக்கு திமுக வந்து காரணம் உங்களுக்கு மேலவளவு படுகொலை திமுக காலத்தில் தான் நடக்குது. அதே மாதிரி பல கொள்ளைகள் திமுக காலம் தான் நடக்குது. கண்ணகி முருகேசன் ஆமா, எல்லாமே திமுக காலகட்டத்தில் தான் நடக்குது. அப்ப திமுகவை எதிர்த்து மிகப்பெரிய துண்டறிக்கையே போட்டிருக்கோம். திமுக அரசே காவல்துறை இப்படி ஏவ பண்ணியிருக்கிறது பெரிய துண்டறிக்கை, நிறைய துண்டறிக்கைகளை போட்டு திமுகவை கண்டிச்சிருக்கிறோம். அவ்வளவு இதா பண்ணினோம் அன்னைக்கு. அப்ப தோழர் திருமாதான் தலைவர், அவர் தான். அப்ப அவ்வளவு தூரம் பண்ணிட்டோம். அதனால திமுக பேர்ல எங்களுக்கு வெறுப்பா இருக்கு. அப்ப ஏடிஎம்கே சப்போர்ட் தான் இளைஞர் மத்தியில இருக்கு. இந்த சூழ்நிலையில நான் என்ன சொல்றேன், நாம் தேர்தல் நிலைப்பாடு எடுக்கலன்னா அவரு தான் தெற்கே வந்து கிருஷ்ணசாமி, இங்க அண்ணன் வடக்க மூர்த்தி, இவங்க தான் தலித் லீடரா போக்கஸ் ஆவாங்க. நாம தலித் லீடரா இல்ல, லெப்டிஸ்ட் நக்சலைன்னு நம்மளை முக்கியத்துல குத்துருவோம் அப்படின்ற. அப்படியா, சரி, அப்ப நம்ம எழுப்பணும். அப்புறம் உட்காந்து மாநில கமிட்டி பேசுறோம், தேர்தல் நிலைப்பாடு எடுக்கிறோம். அப்போ ஒரு தொகுதியில மட்டும் நம்ம நிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். தனியா நிற்போம். நம்ம அவங்கள்ட்ட சீட்டு. எந்த தேர்தல் அது நீ சொல்ல வரீங்க? சிதம்பரம் நாடாளுமன்ற 91 தொகுதியில தனி தொகுதியில நிக்கிறது, ஒரு தொகுதியில அதிமுகவுக்கு ஆதரவு தர்றது அப்படிங்கிற நிலைப்பாடு தான் கட்சி எடுத்தாச்சு. எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து அடுத்த நாள் போன் வருது. போன்னா வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆள் பையன் வரான், அண்ணன் போன் பண்ணாரு அப்படின்னு. சரின்ட்டு சொல்லிட்டு திட்டவில்ல வந்து அந்த போன் பூத்துல இருந்து பேசுறேன். என்ன தொடர் அப்படின்னா, இல்ல ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னாரு. என்ன திருத்தம் அப்படின்னா, இல்ல நாம வந்து ஏன் மூப்பனார் கூட போனா என்ன அப்படிங்கிறாரு. இல்ல தொடர், நம்ம எடுத்த நிலைப்பாடுகளுக்கு சரியா இருக்கும் அப்படின்னா. இல்ல, ஒரு தொகுதியில் நம்ம நிற்போம். அப்ப கூட ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்தது எங்களுக்குள்ள. அந்த ஒரு தொகுதியிலையும் கூட சிறையில் அப்ப இவரு திருவள்ளுவர் இருந்தார், அவரை நிப்பாட்டும் அப்படின்னு. இல்ல அவரை நிப்பாட்டதெல்லாம் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பெண்களை நிப்பாட்டலாம் அப்படின்னாரு. அப்ப அவர் வந்து யார் நாங்கள் 3 பேர், நானு, சிந்தனை செல்வன், திருமாத்தோட தான் 3 பேர், ஆளுக்கு ஒரு பேரை சொல்லணும். அப்ப நான் என்ன சொல்றேன், சிந்தனை செல்வன் ஒய்ஃபு தங்கம் நல்லா படிச்சிருக்கு, பிஏ படிச்சிருக்கு, அதை நிப்பாட்டலான்னு. இவர் சிந்தனை செல்வன் என்ன சொல்றேன், இல்ல திருவள்ளுவருடைய ஒய்ஃபு அதை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் இவர் வந்து இல்ல, அவர் சத்யவாணி முத்து அம்மாவோட பொண்ணு இருக்காங்க, அவங்க ஒரு பெரிய பின்னணி இருக்கு, அவங்கள கூட நம்ம நிப்பாட்டலாம் ஒரு லேடியை அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இப்படி நாங்கள் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ், அப்புறம் வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். முடிவு எடுத்து தான் அடுத்த கட்டத்துக்கு ஒரு இரவா இவங்க பீட்டர் அல்போன்ஸ், அழகிரி பேசியிருப்பாங்க. அதுல சேக்கு தமிழர் சண்டை இவங்கெல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ். அப்போ நான் என்கிட்ட பேசுறதுக்கு அப்போ நான் சொன்னேன், மூப்பனார் அணிக்கு போகலாம், நம்ம தேர்ட் ஃப்ரெண்ட் பண்ண என்ன நமக்கு ஒரு இதாக இருக்கணும். அப்போ நான் சொன்னேன், தேர்ட் ஃப்ரெண்டுங்கிறது இன்னைக்கு வந்து அது வந்து வாக்கு வங்கி பிரிக்கிற ஒரு வேலை, அதாவது வந்து ஏடிஎம்கேவுக்கு போகிற ஓட்டை பிரிக்கிறதுக்காக பண்ணுற ஒரு வேலை திட்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை அதெல்லாம் இப்படி. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, இவர் என்னை கிளம்பி வாங்கிட்டேன். இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்க்குறேன், வாடகை வண்டி எடுத்து படுத்துட்டே வான்னு இந்த இவர் சொல்கிறார், யார், தேவநாதன் வீட்டுல இருந்தா இவர் பேசுறாரு. நான் தேவநாதனை பிடிச்சி திட்டுற வேற, அதெல்லாம் ஓப்பன்ல. தேவநாதன் யார சொல்லுங்க நீங்க? வின் டிவி நடத்துறாரு தேவநாதன். அவரு சரிங்க. அவர் வந்து ஏதோ புதுசா இப்ப வந்து இறங்கிட்டாரு. என்னன்னா திருமாவளவனுக்கு வந்து இயர்மெட், அவரு அங்க காலேஜில் படிச்சப்ப மாநில கல்லூரியில பழக்கம், அப்புறம் கட்சி கூட அப்புறம் இணைஞ்சு வந்தார். அப்ப நான் உடனே அடுத்த நாள் போறேன். போனா என்ன கன்வின்ஸ் பண்றாங்க, உட்காந்துட்டு வண்டியிலே உட்காந்து சிந்தனை செல்வன் தோழரும் உட்காந்து கன்வின்ஸ் பண்றாங்க என்ன பண்ணி, எப்படியாவது இல்லை நம்ம போய் ஆதரவு போவோம் அப்படிங்கிறாரு. எனக்கு போனாவே விடுதலை சிறுத்தைகள் போட்டுவானே அப்படின்னேன். அப்புறம் போன உடனே போட்டான், விடுதலை சிறுத்தைகள் தமாகோடு இணைஞ்சது, போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. அப்பெல்லாம் செய்தி அப்படிதானே வர வச்சு உடனே வந்துடும். அப்புறம் அதுக்கு முற்பாடு பார்த்தீங்கன்னா, சரி எத்தனை தொகுதி என்ன ஆகணும் அப்படி கேட்குறேன். 3 தொகுதி கொடுத்தாரு. என்னென்னா நாகப்பட்டினம், பெரம்பலூர், திண்டிவனம் அப்படின்னு. திண்டிவனத்தை இது முதல் தேர்தல். நாங்கள் திண்டிவனத்தை போய் யாரு, அது பொது தொகுதி, அது யாருக்கு தோழ வாங்கினேன். இல்ல தேவநாதனை, ஏங்க தேவநாதன் இப்பதான் உங்களுக்கு நட்பே, அதுக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் பயணத்துல அவர் என்ன பண்ணார் அதை சொல்லுங்க. அதை விட்டு போய் அவரை போய் நீங்க என்ன தோழர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் சொன்னேன், சரி அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இல்லை மலாம் வேணாங்க, பொது தொகுதி வேண்டாம், நம்ம எஸ்சிலே வந்து நிற்போம், ஏதாவது பண்ணு கேளுங்க அப்படின்னு. அப்போதான் என்ன பண்ணாரு, ஒரு திரும்ப போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு பாராட்டுக்கு, இல்லை என்ன ஐயா நிற்க சொல்றாரு அப்படின்னாரு. அப்போ நாங்கள் வந்து இவரை திருவள்ளுவர் நிப்பாட்டலாமா அப்படி இல்லாமல், இல்லை என்ன ஐயா நிற்க சொல்கிறாரு அப்படின்னா. சரி அப்போ நிற்கிறதானே சொல்லுங்க. அதுப்போ தான் அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு பதவியை. அதுக்கு முன்னாடி வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் நிற்கிறேன்றது. அப்போ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றது தான் நாகப்பட்டினம் பெரம்பலூரும் சரண்டர் பண்ணிட்டு சிதம்பரத்தை மட்டும் நிப்பாட்டலாம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ உடனே சிந்தனை செல்வம் தள்ளிட்டு, இல்லை பெரம்பலூர் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, ஏன் 2 தொகுதி நம்ம நிற்பேன் அப்படின்னு சிந்தனை செல்வம் சொல்கிறார். அப்போ 2 தொகுதின்னு அப்புறம் ஒரு முடிவு எடுத்தோம், நாகப்பட்டினத்தை விட்டுட்டோம் வேண்டான்னு. அப்போ சிதம்பரம்
பெரம்பலூர், இந்த 2 பேர்த்துக்கு நிற்கிறோம். இப்போ சிதம்பரத்தில் தோழர் நிற்கிறதுன்னு முடிவு எடுத்தது, பெரம்பலூரில் நான் நிற்கிறதுன்னு முடிவு எடுத்தது. அப்போ 2 பேருமே நிற்கிறோம். நாங்கள் முதல் தேர்தல் ஃபர்ஸ்ட் தேர்தல் 97 ஆமாம் 99 99 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 2 பேருமே நிற்கிறோம். அவர் வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்குறாரு. அப்போ தான் மிகப்பெரிய கலவரங்கள், நிறைய கலவரம் நடந்து, வீடு எரிப்பு, ஆயிரக்கணக்கான வீடுகள் கொளுத்துறது, பாமகவுக்கு நமக்கு அவ்வளோ முரண்பாடுகள் வந்துருச்சு. அதுக்கு பிற்பாடு இங்கே ஏன் தொகுதி அதே இங்கே வந்து கலவரம் இல்லை, இப்படி இருந்தாலும் இங்கேயும் நாங்கள் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு நியர் 85,000க்கும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டுக்கிட்ட இங்கேயும் வாங்கினோம். இப்படி பண்ணோம். அதில் என்ன சொல்லப்போனால் அப்போல்லாம் பணம்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ எங்களால் முடிஞ்சது. ஒரு பாமக கொஞ்சம் தமாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நான் வந்து நன்கொடை திரட்டணும். நான் ஒரு 2-3 லட்சம் நன்கொடை பண்ணேன். அப்போ முதல்ல வந்து இங்கே ராம்கோ சங்கர்னு பெரிய ஃபேக்ட்ரி இருக்கும், அதை எடுத்துலாம் பெரிய போராட்டம்லாம் நடத்திட்டு வரோம். அந்த ராம்கோ சங்கர் எடுத்து அப்போ அந்த சங்கர் ஃபேக்ட்ரியில் போயிட்டு ஒரு தடவை நான் கேட்க போகிறேன். அப்போ இது மாதிரி நன்கொடை வேணுங்கன்னு. அப்போ நீங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸ் போங்க அப்படின்னு. இப்போ நான் போனேன். அப்போ நான் போகும்போது நான் மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோழரையும் கூப்பிட்டு போனேன். போனால் 2 பேரும் போனோடனே அந்த மேலாளர் சீனிவாசன், அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் சீனிவாசன், ஆமாம், அவருடைய மேலாளர் வந்து எங்களுக்கு ஒரு கவர் கொடுத்தாரு. பார்த்தா 1 லட்சம். நான் எங்கள் தோழர், இவர் தான் எங்கள் மாநில தலைவர், அவர்கிட்ட கொடுங்கன்னு அப்போ நான் சொல்கிறேன். நாங்கள் 2 பேர் தான். அவர் வாங்கினார். வாங்கி பார்த்துட்டு, தோழர் நான் சம்பளம்லாம் வாங்குறேன், நான் 20,000 30,000 50,000 வாங்கியிருக்கேன், நான் 1 லட்சத்தை இன்றைக்கி தான் மொத்தம் பார்க்குறேன் அப்படின்னாரு. அவரை வாங்கி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்தோம். அப்புறம் இல்லை நீங்களே வைங்கன்னா, இல்லை நீங்கள் வச்சு கூட்டத்தில் கொடுங்கனாரு. அப்புறம் அதே மாதிரி அரியலூரில் நிதியளிப்பு கூட்டம்னு வச்சு அதில் நான் நன்கொடையெல்லாம் கொடுக்குறோம். தேர்தல் சந்தித்தோம். 2 பேரும் தேர்தல் சந்திக்கிறோம். 2 பேரும் பெரிய அளவுக்கு போனோம். அப்புறம் அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் என்னென்னா, தேர்தலில் வந்த பிற்பாடு நிறைய ஒயிட் காலர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தேர்தல் கட்சி ஆயிடுச்சுல, இதுக்கு முன்ன வரைக்கும் தீவிரவாத இயக்க அரசியலாக இருந்துட்டு இருந்தது, அது வேற ஒரு பேர் இருந்தது. தேர்தலுக்குள்ள ஜனநாயக பாதைக்கு வந்த உடனே நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தா எங்களுக்கும் தோழருக்குமான தொடர்புகள் குறையுது. அதுதான் மன கஷ்டத்துக்கு உருவாகுது. அதுக்கு முன்னே பார்த்து இப்படிதான் இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் நல்ல இதில் இருக்க, திடீர்னு பார்க்கும்போது எனக்கு நான் கொஞ்சம் இதாகும் போது எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தனியாக வச்சுக்கிட்டு சந்திக்க முடியாமல் பேச முடியாம சூழ்நிலை வரப்போ ஒரு மனக்கசப்பு வருது. அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அவர்கிட்ட போய் மாநில கமிட்டி, நான் தான் பெரும்பகுதியான மாநில குழு நான் தான் நடத்திருக்கிறேன். தோழர் அவர் வந்து ஃப்ரீயாக விட்டுருவேன் நான். அவர் பாட்டுக்கு ஒரு இது பண்ணிட்டு இருப்பாரு, செயல்படுறது, மீட்டிங் வர்றது, இந்த வேலை தான். பட் ஃபீல்டு ஒர்க்கில் முழுசு நான் தான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். டோட்டல் அது திருவள்ளுவர் ஆகட்டும், சிந்தனை செல்வம், எல்லா நிர்வாகி, கிழக்க தெற்கு சக்திவேல், எல்லாருமே நான் தான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு கூட்டத்தும் நான் தான் டிசைன் பண்ணி கொண்டுட்டு போகிறேன். அப்போ இந்த சூழல் வரும்போது நான் போய் டேட் வாங்குறதுக்கு அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருப்பேன். தோழர் வந்து மாநில கமிட்டி நடத்தணும் அப்படின்னு டேட் வாங்குறதுக்கு நின்றுக்கிட்டு இருப்பேன். ஒரு தடவை வந்து நான் போய் உட்காந்துருக்கிறேன் டேட் வாங்குறதுக்கு. அப்போ பேசிகிட்டே இருக்கேன். உடனே அந்த பாக்கியம் தம்பி உடைய வந்து, அண்ணே இவரு வந்திருக்காருண்ணே அப்படின்னு. நான் ஒரு கட்டத்தில் கோவம் வந்து, எப்பா வெளியே போ, தாப்பா போட்டேன். போட்டு தோழர் எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணுவேன். இப்போ அந்த மாதிரி ஒரு தடவை எனக்கு அவருக்கு தகராறாகி, இங்கே பாருங்கள் நான் இவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, நான் அப்புறம் லேண்ட்லைன் ஃபோன் வாங்கியிருந்தேன், ஏன்பா இங்கே பாருங்கள் என் ஃபோன் இன்றைக்கும் வச்சுருக்கேன், அந்த ஃபோன் இது நான் எவ்வளோ பண்ணியிருக்கேங்கிற ஃபோன் ஹிஸ்ட்ரி, ஏன்னா அப்போ எடுத்துகிட்டு போனது கொண்டு போய் போட்டேன். அவர் இல்லை தோழர் என்ன வந்து இப்படி இப்போ பண்ணுறானோ, அப்படி உயிரை எடுக்கிறானோ அப்படி போனால் என்னென்னா, அவர் ஒட்டகப்பாளையம்னு அங்கே தான் முதல்ல பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. முதல்ல அவர் இங்கேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு போனார்ல, அவர் சொந்தக்காரர் ஒருத்தர் போலீஸ்காரர், அவர்கிட்ட தான் 2 மாதம் தங்கியிருந்தார். அவரு என்னை கூப்பிட்டு, தம்பி நான் போலீஸாக இருக்கேன், என் வீட்டில் தம்பி தங்கியிருக்காங்க, வெளில எங்கேயாவது தங்க வைங்கினார். அவரே திரும்ப வந்து இன்றைக்கி வந்து பெருசாக பெருமையெல்லாம் பேசிக்கிறாருன்னு வச்சிங்களேன். அப்போ அவருக்கு பாடுதான் ஒரு இதில் திருவள்ளிக்கேணியில் ஒரு மேன்சனில் தங்கியிருந்தார். அதுக்கு கூட ஒட்டப்பாளையங்கிற ஏரியாவில் அப்புறம் தங்கியிருந்தார். அங்கே தோழர் வந்து போகிறாரு, மீட்டிங் போனார், நேட்டாச்சு இது பண்ணுறாரு. அப்போ அவர் 10 மணி வரைக்கும் தூங்குறாருன்னு வச்சுங்க, ஓய்வு எடுக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ இவனும் சேர்ந்து தூங்குவான். நான் பல நாள் போய் அந்த ஒட்டகப்பாளையம் வீட்டில் நான் தண்ணி தெளிப்பேன். இந்த என்னடா இந்த அவரு தூங்கினார், நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்க? அவரை பார்த்தா திடீர்னு பார்த்தா எல்லாம் வந்து உட்காந்துருப்பான். நீ எதுக்கு வந்திருக்க? எதுக்கு? இல்லை அண்ணனை பார்க்க. எதுக்கு சொல்லு? இல்லை காது குத்திக்கு. நீ என்ன வந்திருக்க? கல்யாணத்துக்கு. உங்கள் மாவட்ட தலைவர் பார்த்தியா? உங்கள் மாவட்ட செயலாளர் நீட்டு பேசுனியா? அங்கே எந்த பேச்சும் இல்லை, நேராக இங்கே வந்துடுறது தேஜுவாங்க. என்னடா அது அப்படின்னு பல தடவை சண்டை போட்டிருக்கேன். அப்போ இதுலேயே எனக்கு நிறைய முரண்பாடெல்லாம் வரும். ஏன் அப்போ இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா அப்படி இப்படின்னு. அதே மாதிரி பல கூட்டங்கள். ஒரு தடவை வந்து திருச்சியில் மாநில குழு நடக்குது. அப்போ தோழர் வந்து என்ன பண்ணுறாரு, வந்த ஒரு பையன் வந்து மாநில கமிட்டியில் உட்காந்துருக்கான். ஏதோ ஒரு பத்திரிகை நடத்தினான், அவன் வந்து உட்காந்துருக்கேன். வந்து
நீ அப்போ தம்பி எல்லாரும் மாநில கமிட்டினா மாநில கட்டு உறுப்பினர் மட்டும்தான் உட்கார வைப்பேன் நான். இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருப்பான், அவன்லாம் உட்கார வச்சுருப்பாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். வெளியே போ, எதுக்கு மாநில கமிட்டினா மாநில கமிட்டி உறுப்பினர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நடத்துகிறேன். அப்போ என்று சொல்கிறார், தொடர் இவன் வரும்போதே வம்பு பண்ணிட்டு வந்தான், நான்லாம் மாநில கமிட்டியில் உட்காரணும் அப்படி அப்படின்னு. அப்போ நான் சரி சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முதல்ல வெளியே போக சொல்லிட்டேன். மாநில கமிட்டி நடத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிற்பாடு அப்புறம் அந்த பையனை ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப கூப்பிட்டு உட்கார அப்படின்னு உட்காந்து கேட்குறான். மாநில கமிட்டி உட்காரத்துக்கு என்னென்ன தகுதின்னு கேட்டான். அது இங்கே உட்காந்துக்கிட்டு கேட்க முடியாது, நீ வெளில போ, வெளில வந்தப்போ நான் சொல்கிறேன் பதில் அப்படின்னு அப்புறம் சொல்லிவிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிலையும் வடிவேலுன்னு சொல்லிட்டு அவர் என்ன தேதி கேட்டு அங்கே திரும்ப கூட்டம் நடத்தி அங்கேயும் வலுவான அமைப்பாக விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துருச்சு. இப்படி ஒரு பெரிய அளவுக்கு தேர்தலுக்கு பிற்பாடு அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருந்தது. எந்த இடத்துல நீங்கள் வெளியே வரீங்க? இல்லை, 2001 தேர்தல் நடக்குது. அப்போ வந்து எந்த கூட்டணி போகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போ தேர்தலெலாம் எவ்வளோ இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது இதில் வந்து ரவிக்குமார் அப்போ அது வரைக்கும் கிடையாதுங்க. ரவிக்குமார்லாம் எங்களை பார்த்து விமர்சனம் தான் பண்ணுவார் அதிகமாக. சில வந்து இதை எதிர்த்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அம்பேத்கர் விமர்சனம் பண்ணியிருக்கிறார், பெரியாரை விமர்சிச்சு ஆமாம் அப்படிலாம் பண்ணுவார். அந்த சூழலில் தோழர் ஒரு ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் ஒரு தடவை பண்ணாங்களே, அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா பீரியடு தான். அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் என்னை வந்து உளவுத்துறையெல்லாம் கேட்குறாங்க, இது போலீஸ்லாம் கேட்குது, ஏங்க நிறைய கலவரம் நடக்குது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, அறிக்கை விடுங்கன்னு என்ன கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் தோழரை விடுதலை பண்ணுறேன்னு சொல்லி அறிக்கை விட சொல்லுங்கள் அம்மாவிட்ட சொல்லி, நான் வந்து அதை நான் செய்கிறேன் அப்படின்னு. இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டம் வேறு மாதிரி போவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில் நாங்கள் இப்போ உடனே அனைத்து கட்சி கூட்டம் இதெல்லாம் நடத்த சொல்லலாம் பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் ஒரு எந்த கூட்டணிக்கு போகிறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் வந்து ஏடிஎம்கே கூட்டணி போயிடுவோமா அப்படின்னு பார்க்குறாங்க. திமுகவோட இவர் பேசியிருக்காரு, யார், ரவிக்குமார். அவர் திமுக கூட்டணி போகலான்னு ஒரு இது பண்ணியிருப்பாங்க போல. நாங்கள் அம்மாவை பார்த்தோம்ல முதல்ல பக்கிரி படுகொலைக்கு, அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, இது இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், நீங்கள் இதில் நின்று என்ன பண்ண போறீங்க, இப்போ இதில் ஆசைப்படாதீங்க, அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு வாங்க, நான் அவங்கள வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வச்சுக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அப்படி போயிருந்தோம்னா நாங்கள் 5 தொகுதி கொடுத்தாலும் 5 எம்எல்ஏ ஆயிருக்கும், மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி ஆயிருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வலுவான இது ஸ்ட்ரென்த்து கிடச்சிருக்கோம். அன்னைக்கு அப்போ கட்ட விட்டாச்சு. அதுக்கு முற்பாடு இவர் என்ன பண்ணார், நாங்கள் ஏடிஎம்கே கூட்டணி வேண்டாங்கிற மாதிரி ஏதோ, ஏன்னா மூப்பனார் கூட அப்போ நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ நான் ஒரு கட்டத்தில் மூப்பனார் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போம்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஒரு கட்டத்தில் வந்து நான் மூப்பனார் நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை நான் கேட்கல, நீங்கள் கேளுங்கன்னு. அப்புறம் நான் தான் கேட்குறேன், ஐயா இந்த மாதிரி எங்களை கேட்குறாங்க, பத்திரிக்காரங்களாம் கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் என்ன நாங்கள் சொல்கிறது அப்படின்னு. அப்படி போய் உள்ளே போயிட்டு இப்படி வந்தார். தடா நீங்கள் நிலைப்பாடு எடுத்துக்கங்க அப்படின்ட்டார். அப்புறம் அதுக்கு ஒரு தான் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி திமுக கூட்டணி போகலான்னு சொல்லிட்டு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அந்த நேரத்தில் வீட்டில் இது அழகிரியும் அந்த நெல்லிக்குப்பம் கிருஷ்ணசாமியும் தனியாக எங்களை கூப்பிட்றாங்க. இப்போ நானும் தோழன் தான் போகிறோம். உட்காந்து நீங்கள் எங்கள் கூட வரல, எது ஏடிஎம்கே கூட வரல, நீங்கள் தனியாக ஒரு 100 தொகுதியில் நில்லுங்க, உங்களுக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. பீட்டர் அல்போன்ஸ் இல்லை அழகிரியும் கேஎஸ் அழகிரியும் இவர் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தியும் பேசுகிறோம். அப்போ இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கோம். அப்போ தான் திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை பண்ணுறதுன்னு முடிவெடுத்தது. போகிறோம். போனால் அவர்கிட்ட அப்புறம் நான் தான் பேசுகிறேன், பேசிட்டு எங்களுக்கு உங்கள் கூட்டணியில் இணைகிறோம் அப்படின்னா அப்புறம் அதுக்கு பாட்டு சீட் ஷேர் பேசுகிறோம். அப்போ 8 தொகுதி நாங்கள் கேட்குறோம், எழுதி கொடுத்து 8 எங்களுக்கு வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு. அப்புறம் பாண்டிச்சேரியில் 2, மொத்தம் 10 தொகுதி நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அப்போ அவர் வந்து இல்லை 7 வாங்கிக்கிங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறார். அப்போ தோழர் கையெழுத்து போட மாட்டேங்கிறேன், இந்த கையெழுத்து போட இதெல்லாம் கூட நான் வச்சுருக்கேன் என்கிட்ட இருக்குது. அப்புறம் நான் இல்லை தடா நீங்கள் சொன்னால் தான் அவர் கையெழுத்து போடுவார் அப்படிங்கிறாரு. யார் சொல்கிறார்? கலைஞர் சொல்கிறாரு. அப்புறம் நான் சொன்னேன் வந்து தோழர், அப்புறம் சரி சமூக நாம் வந்து ஐயாவை பார்த்துருக்கோம், எவ்வளோ நாள் பார்த்துருக்குறோம், இவர் தான் எங்களெல்லாம், நீங்கள் தான் எங்களை ஆதரிக்கணும், ஏன்னா நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து இப்படி வந்திருக்கிறோம், இப்போ நீங்கள் ஒரு கட்டத்துக்கு நாங்கள் நகர்த்திருக்கிறோம், எங்களை நீங்கள் உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் கூடுதலாக ஆதரிக்க முடியும், அதில் எங்களுக்கு நீங்கள் 8 கொடுத்தீங்கன்னா நல்லது, அது இல்லைனாலும் இப்போ 7 தரங்குறீங்க,
அது உங்கள் விருப்பம், சரி நான் சொல்லிட்டு கையெழுத்து போடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி கையெழுத்து போட்டாச்சு. கையெழுத்து போட்டதுக்கு பிற்பாடு வந்துட்டு பிற்பாடு 7 தான் முதல்ல, அதுக்கு பிற்பாடு 8 அறிவிச்சிட்டாரு. திரும்ப 2வது 8 கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதில் 8 கொடுத்ததுல 2 தொகுதி எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத தொகுதியை வந்து, அதாவது ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே போகும்போதே சமயநல்லூர் செல்வராஜின்னு அவர்லாம் பார்க்குறாருங்களா, திரும்ப எங்கெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது அப்படின்னு. நாங்கள் ஒவ்வொரு சமயநல்லூர் அதை கேட்காதீங்கன்றாரா? கேட்காதீங்கன்னு. சரி சரி. அப்போ உள்ளே போய் சமயநல்லூர் இவர் கேட்குறாரு அழுத்தம் கொடுத்து. ஏன்னு நான் கேட்குறேன், என்னங்க வெளில இருந்தா சொன்னாப்ல அப்படின்னா, இல்லை நான் நிற்கிறேன்ட்டு கேட்டார் எங்கள் சமயநல்லூரை. அதுக்கு பிற்பாடு அவினாசி திரும்பவே நான் நிற்கிறேன்னு சொல்லி கேட்டார். இப்படி ஒரு 8 தொகுதி எங்களுக்கு கொடுத்தாச்சு. பாண்டிச்சேரியில் 2 தொகுதி வாங்கிட்டோம், ஹேண்டட். அப்போ போகிறோம். அப்போ ஒரு நாள் வண்டியில் போகிறோம், ஒரு பெரிய வண்டியில் போகிறோம். போனால் அதில் உஞ்சை அரசனும் இருக்கார், இந்த இவர் இருக்கார், பேர் என்ன, நம்ம பாண்டியராஜன் வழக்கறிஞர், எங்கள் வழக்கெல்லாம் வந்து பார்த்தார்ல, அவரும் இருக்கார். அப்போ எல்லாருமே அறிவாலயம் போயாச்சு. போன உடனே தொடர் இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு என்ன கேட்குறாரு. வண்டியிலே வராரு. தெரில அப்படின்னா அங்கே போனால் என்கிட்ட இவர் சொல்கிறாரு, உஞ்சை அரசன் வேறு ரிசைன்மெண்ட் வந்துட்டாராம், அவருக்கு சீட்டு கொடுத்தா தேவலாங்க. நான் சொன்னேன், இந்த இதெல்லாம் உழைச்சவங்களுக்கு மட்டும்தான், இப்போ தான் வந்திருக்காரு, அடுத்த தேர்தலில் பார்க்கலாமே அப்படிங்கிறேன். இல்லை ரிசைன்மெண்ட்டாரு வேண்டாம் தோழர், ஏறக்குறைய நான் சொன்னால் அப்போ கேட்பார். அப்படி தான் இருந்தோம் 2 பேருமே. அப்போ சரி தோழர் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. இவர் எப்படின்னா, யார், இந்த பாண்டியராஜன். சரிங்க தோழர் நீங்கள் என்ன தோழர் அப்படின்னா, இல்லை அப்படின்ட்டு சீட்டு கொடுத்தா பார்ப்பேன், இல்லைன்னா நீங்கள் வந்து பணத்துக்கு மாலை தான் போடணும் அப்படின்ட்டாரு. அவர் இது என்னடா ரொம்ப போச்சு அப்படின்ட்டு அவர் தலைவர் பிடிச்சிருந்தார். அப்புறம் அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து நான் வந்து வரகூர் தொகுதி வாங்கியிருக்கோம். என்ன தோழர் நினச்சிருந்தா இங்கே நிப்பாட்டிருக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏன்னா நீங்கள் அரூருக்கு போங்க, அங்கே வந்து கோவேந்தனுக்கும் இந்த கோவிந்த் சாமிக்கும், அப்போ கோவேந்தன் இல்லை கோவிந்த் சாமிக்கும் அங்கே முனுசாமிக்கும் சண்டையாக இருக்குது, நீங்கள் போய் பொய் சாட்டு தானே அங்கே நில்லுங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு இடையில நாங்கள் உட்காந்து பேசுகிறோம். பேசும்போது நாங்கன்னா யாராரு கமிட்டி பேசும்போது, ஒரு தலைவர் ஜெயிக்கணும், அவர் தோத்தா தப்பு, அதனால் தலைவர் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு சேஃபர் சைடு யோசிங்கிறோம். இதுக்கு இடையிலேயே இந்த திட்டக்குடி தொகுதியில் திருமாதான் வேட்பாளர்னு ஒரு குரூப் ஒட்டிவிட்டான். அதனால் திருவள்ளுவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. ஒரு மாதிரி நான் மனக்கசப்பில் இருக்கேன். அப்போ தான் நான் என்ன பண்ணேன், சரி தொடர் நீங்கள் முடிவெடுங்க, உங்களுக்கு நீங்கள் எங்கே நின்னா ஜெயிப்பின்னு யோசிக்கிறேன். இல்லை நான் திட்டக்குடி நின்னா ஜெயிப்பேன், இது அப்போ மங்களூரில் நின்னா ஜெயிப்பேன் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேஃபர் சைடு நில்லுங்க. அப்போ தெற்கே வாங்கினீங்களே, உங்களுக்கு அது என்னாச்சு? இல்லை அது வந்து வேற ஒரு நம்ம கக்கனுடைய அவங்க பேத்திக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அப்புறம் அவினாசி அங்கே ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாரு. 2 சீட்டு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அது 2 கொடுத்தாரு. மீதியில் வந்து அப்புறம் தலைவாசல் செல்வம் கேட்குறாரு. அப்போ செல்வம் பிறந்தே கட்சியில் அப்போ சேர்ந்து அவர் கேட்குறாருனாரு. அவர்லாம் இப்போ தானே வந்திருக்காரு கட்சிக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜனுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா அவர் தலைமை நிலையத்தில் இருந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, அதனால் அவருக்கு இது பண்ணிவிடுங்க அப்படின்னு. இப்போ நான் என்ன வந்து நான் நீங்கள் எங்கே சொன்னாலும் ஓகே, வரகூர் நிற்கிறோம் நிற்கிறேன், இல்லை நீங்கள் எங்கே சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு நான், ஏன்னா நீங்கள் அங்கே போய் இல்லைங்கன்னாரு. நான் ஓகே திருவள்ளுவனை வரகூர் போட்டார். ஆக இப்படித்தான் 2001 தேர்தலில் நாங்கள் 8 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் நின்றுது, 2 தொகுதி பாண்டிச்சேரியில், மொத்தம் 10 தொகுதியை நாங்கள் எதிர்கொண்டோம். அதுக்கு ஒரு 2001 முடிஞ்சது இல்லை. இதில் வந்து தோழரோட தொடர்பு கொள்ள முடியாத சில விஷயங்கள். அடுத்தது வந்து நாம் வந்து ஒன் மேன் ஷோவாக போகக்கூடாது. இப்போ இதுக்கு பிற்பாடு தோழரை எங்களால் தொடர்பு கொள்ளவே முடிய மாட்டேங்குது, போய் சந்திக்கவே முடிய மாட்டேங்குது. இது ஒன்று. 2வது வந்து ஒரு அறக்கட்டளை, தாய்மண் அறக்கட்டளை கூட இருக்குங்களே, அந்த தாய்மண் அறக்கட்டளைன்னு ஒன்று நிறுவனம் அந்த கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். இப்போ நான் போயிருந்தேன். போனால் அந்த கூட்டத்தில் என்னை பேச சொல்லிட்டார். இப்போ நான் கீழே தான் உட்காந்தேன், அங்கே பேச சொல்கிறார். அதில் வந்து இல்லை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி தாய்மண் அறக்கட்டளை வந்து நம்மளுதுன்னு அவர் சொல்லலை, அது விடுதலை சிறுத்தைகளினுடைய ஒரு அறங்காவல் பணி செய்கிறது அப்படின்னு சொல்லலை. இவர் வந்து ஏதோ வந்து என்னை புரவலராக போட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னார். நான் இது வந்து சரி தாய்மண் அறக்கட்டளையை சேர்ந்தவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்னு ஒரு மாதிரி பேசினேன். என்ன நீங்கள் ஒட்டும் பட்டாதான் பேசிட்டீங்க, அது வந்து நம்ம சார்பாக தானே அப்படின்னு. இல்லை நீங்கள் சொல்லியிருந்தா நான் அது மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னா. அப்போ அதில் ஒரு நெருடல் 2 பேத்துக்குள்ள வந்துருச்சு, மனக்கசப்பு வருது. அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் இந்த பணத்தை கையாள வச்சது வந்து இவர் தான், யார், தேவநாதனை தான் இது பண்ணார். அதில் கூட எனக்கு பெரிய முரண்பாடு இல்லை. தோழர் என்ன கணக்காதெல்லாம் பார்த்துட்டு நான் கூட ஒரு பெரிய காய் வீணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், கொடுப்பா தலைவர் அவர் நம்பினாரு, நாம் தலைவரை நம்புகிறோம், ஒரு மயிர் கணக்கு வேணாம் உட்கார் அப்படின்னு சொன்னேன்.
அந்த மாதிரி நான் சொல்லி எனக்கு தேவை கட்சி தோழர் அப்படிதான் போயிட்டு இருந்தது. இதுல அவர் டர்பன் போனப்ப நான் டெல்லிக்கு கவர்மெண்ட்டே அனுப்பிச்சு சொல்லிச்சு அந்த காவிரி நீர் பிரச்சனை சம்பந்தமா. அப்ப அதுக்கு நான் போயிட்டு வந்தேன். இப்ப இந்த மாதிரி 2 பேத்துக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் ஆச்சு. அப்ப கூட நான் மையக்குழு கூப்பிட்டுறாங்க. அப்ப கூட நான் போறேன்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா விளம்பரத்துல வருது, எனக்கு போன் பண்ணிலாம் சொல்றாங்க, டிவியில ஓடிட்டு இருக்கு, பொதுச் செயலாளருக்கு கட்சி விட்டு நீக்கிட்டாருன்னு. எனக்கே அதிர்ச்சி. நான் போறதா தான் கிளம்பிட்டுலாம் இருந்தேன். தடா பெரியசாமி நீக்கப்பட்டார், தடா பெரியசாமி பொதுச் செயலாளர் கட்சியில நீக்கப்பட்டார்னு வருது. எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன எதுன்னு உங்ககிட்ட சொல்லல? எதுவுமே சொல்லல, எதுவுமே காரணம் சொல்லல. அடுத்த நாள் சிந்தனை செல்லாம் வந்தாரு, என்ன எதுன்னு காரணம் எதுவுமே சொல்லல. அதுக்கு பிற்பாடு அந்த மையக்குழுவில் கூப்பிட்டு ஒரு திரும்ப புத்தகம் போட்டிருக்காரு, தாய்மண் பத்திரிகையில. அதுல 3 குழு அரசியல் பண்ணாரு, அமைப்பை சரியா இது பண்ணல அப்படி இப்படி ஒரு சார்ஜ் ஒரு 3 பேர் போட்டு என்ன இது பண்ணாரு. அது சம்மந்தம் இல்லாத சும்மா ஒரு பேருக்காக பண்ணாரு. ஆனால் இப்போ பேசும்போது அண்மையில் சொல்லியிருக்காரு, அவர் அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த போடு வந்து என்ற சொல்லியிருந்தா கூட நான் அவரை திரும்ப கட்சியில் சேர்த்துருப்பேன். நானாக யாரையும் நீக்கலை. ஒன்று இந்த இவர் ஆதவர்ஜனை நீ வெளியே போனதுக்கு சமமாக ஒரு அறிக்கை விட்டதை நான் பார்த்தேன். அவர் ஒரு பொதுச்செயலாளர் அவராக இது பண்ணார், நீக்கினேன். பட் நான் இன்னொருத்தர் இவர் தான் நடவடிக்கை எடுத்தேன். அவரை அடுத்த நாள் வந்தால் கூட நான் சேர்த்துருப்பேன்னு சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு அவருக்கும் 6 மாதம் நான் கட்சி ஆரம்பிக்கலைங்க, தனியாக தான் இருந்தேன். நான் அப்புறம் திருவள்ளூர் கூப்பிடல, நீங்களும் போகல, நானும் போகல. ஏதோ கொஞ்சம் மனசு கஷ்டம். ஏன்னா நான் அவரை உட்காந்து பேசி இருந்திருக்கலாமே, பேசியிருக்கலாம். நான் அப்படிதான் சொன்னேன். ஏன்னா நான் முதல் நாள் முழுசும் போயிருக்கணுமே, நான் போயிருக்கலாம். கொஞ்சம் மன கஷ்டம் இருந்தது. ஏன்னா நான் அவரை எனக்கு ஒரு பெரிய பிம்பமா வர நான் உட்காந்து பேசுறப்பதான் முடிவு வந்திருக்கோம், இடைவெளி வந்திருக்கலாம். எனக்கு என்னன்னா, எனக்கு ஏற்கனவே ஒரு மார்க்சியம் இது மாதிரிலாம் உள்ள கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு. நாம் இது ஒன் மேன் ஷோ ஒரு மாதிரி இதாக போயிடுச்சு, பேசாம அமைதியாக நம்ம இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை எனக்கு. நீங்கள் முடிவு எடுத்துட்டு நின்றுட்டீங்க, பேசாமல் இருக்கிறேன். இல்லை அவர் நீக்கினதுனால நான் திரும்ப போய் பார்க்கறதுக்கு எனக்கு மனநிலை வரல. அதுக்கு என்ன காரணம், அவர் பேரில் நிறைய பாசம் வச்சிருந்தேன். நான் ஒரு இதாக அவரை ஏன்னா கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அவருக்காக உயிர் கொடுத்து செஞ்சிருக்கேன், மிக கடுமையான ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்படிப்பட்ட ஒருத்தர் போய் இப்படி பண்ணிவிட்டாரு, திடீர்னு போய் எனக்கு கூப்பிட்டு பேசியிருக்கலாமே. நான் இதுக்கு முதல் நாளே என்ன சொல்ல, 2 நாள் வைங்க, நமக்குள்ள இருக்க மனமாச்சரியம் எல்லாம் பேசி முடிச்சிடும், அடுத்த நாள் பொதுக்குழு நடத்தும் அப்படின்னு சொல்லி நான் இங்கிருந்து செல்வத்துக்கு போன் பண்ணி சொல்றேன், சக்திவேலுக்கு போன் பண்ணி சொல்றேன். அவங்க அதுக்குள்ள நான் கிளம்பிட்டேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு போன் வருது, சக்திவேல் பேசுறாப்ல, அண்ணே கூட்டத்துக்கு வரீங்களாண்ணே அப்படின்னாரு. நான் வரம்பா, இவ்வளவு நாளா பொதுக்குழு நான் தான் கூட்டியிருக்கேன். இந்த கூட்டத்துக்கு இதுக்கு முந்தானி கூட்டமும் இந்த கூட்டமும் அவர் கூட்டுறாரு. இந்த முதல் கூட்டத்துக்கே நான் போயிருந்தேன். நான் ஏத்த மாதிரி போய் உட்கார்ந்தேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு, முந்தியாரசன் கூப்பிட்டு இங்க உட்காருங்க, இங்க உட்கார தெரியாது எனக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில அவர் என்னை கூப்பிட்டு உட்காரு, எனக்கு தெரியாதா, அது இவ்வளவு நாளா நான் தான் கமிட்டி கூட்டம் நடத்தினேன், தோழர் இந்த தடவை அவர் கூட்டியிருக்காரு, அதுதான் என்னன்னு கேட்கலான்னு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஏன் எனக்கு தகுதி இல்லையா நான் கூட்டத்துக்கு? தோழர், நீங்கள் ஒரு அமைப்பாளர், நீங்கள் தகுதி இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் என்னை கூப்பிட்டுனா கூப்பிட்டுவேன், இல்லைன்னா விட்டு போவேன். ஒரு வார்த்தை என்று சொல்லியிருக்கலாமே. இப்போ இதில் ஒரு நெருடல் வந்துருச்சு. இவ்வளவு நாளா மையக்குழு நான் தான் கூட்டியிருக்கேன், இந்த தடவை அவர் கூட்டினாரு, அப்போ என்ன கூப்பிட்டு சொல்லாதவே இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு இது. டர்பன் போனதுக்கு ஒரு பாடி எனக்கும் அவருக்கும் நிறைய போட்டு கொடுக்குற வேலையை பண்ணிட்டானோ. நான் ஏதோ தனியா இயக்கிற மாதிரி போற மாதிரி ஒரு இதை அவருக்கு, அதாவது அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் இல்லாத போல அந்த செய்தியும் திரும்ப எனக்கு சொல்லிட்டாரு. இந்த கொரோனா பீரியட்ல 2021 தேர்தல் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாரு சிந்தனை செல்வன், பேசினாரு, தோழர் உங்கள்கிட்ட பேச சொன்னாரு அப்படின்னு. இப்ப என்ன அப்படின்னு கேட்டேன். இல்ல அவர் பல பேர், அது சில பேர்லாம் சொல்றாரு, அவங்க எல்லாம் சொன்னதுனால தோழர் அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இப்பதான் அவர் கொஞ்சம் நிறைய உணர்ந்திருக்காரு, கொஞ்சம் வருத்தப்படுறாரு. நீங்க அவர்கிட்ட இருந்து இல்லாத இருக்கிறத கொஞ்சம் அவர் வெறுமையா பாக்குறாரு, நீங்க இணைஞ்சு வேலை செய்யலாம்னு நினைக்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நான் ஒரு ஸ்டாண்ட்ல போயிட்டு இருக்கேன், அவரு ஒரு ஸ்டாண்ட்ல போயிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில நாம திரும்ப நான் அவரோட செயல்படுறது சரியா இருக்காது, நட்பா இருப்போம் அப்படின்னு மட்டும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். 2021 அப்ப நீங்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்கு? அப்ப நான் கட்சியில இருக்கேன், பாரதிய ஜனதா கட்சியில இருக்கேன். அதோட மட்டும் இல்லாம அதே மாதிரி அவங்க அக்கா பையன் திருமணத்துக்கு கூப்பிட்டாரு, அவங்க அப்பா இறந்ததுக்கு போனேன், அவங்க அக்கா இறந்ததுக்கு போனேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட நேரடியாக போய் என் பையனை கூட்டிட்டு போய்
என் பையன் திருமணத்துக்கு அவரை நான் கூப்பிட்டேன். அதே மாதிரி வந்தாரு, வீட்டுக்கு வந்தாரு, இங்கே உட்கார்ந்தாரு. உட்காந்து 2 பேரும் பேசணும். இப்படி 2 பேத்துக்குள்ள மனமாச்சரியம் வேண்டாம் இருக்குது, மனமாச்சரியம் வேண்டாம் முடிவெடுத்து அவரை நான் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்துலாம் நான் பண்ணலை. பல பேர் கூட விமர்சனம் பண்ணுவாங்க, பட் நான் கருத்தியலாக மட்டும் விமர்சனம் பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு சனாதன விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல, அதில் நாம் யார் அப்படிங்கிற விஷயத்தில் நான் நிறைய முரண்பாடு எனக்கு அவருக்கு கொஞ்சம் கருத்தியலாக இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை. நல்லது. இப்போ ஒரு பிரிவை விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் வெளியேறீங்க. ஆமாம். பிறகு ஒரு இயக்கமாக இருக்கிறீங்க. அது பிறகு பாரதிய ஜனதா கட்சி நேர் எதிர். உங்களுடைய சித்தாந்தம், உங்களுடைய கொள்கை, உங்களுடைய கோட்பாடு, உங்களுடைய பாதை கொண்ட கொள்கை, இது எல்லாத்துலேருந்து நேர் எதிராக அப்படியே எதிர்க்க பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு இந்துத்துவா கட்சிக்குள்ளே நீங்கள் உள்ள நுழையிறீங்க, அங்கே பயணமாகறீங்க. அங்கேருந்து இப்போ அதிமுகவில் நிற்கிறீங்க. இது தொடர்ந்து நம்ம பேசுவோம். இதுக்கு மத்தியில் ஜெயேந்திரர் காஞ்சி சங்கரம சனாதனத்துடைய மொத்த கையிருப்புன்னு சொல்லுவாங்க, பொதுவாக விமர்சனம் பண்ணுவாங்க. அதில் மாறுபட்ட ஒரு பார்வை எனக்கு இருந்தது, ஒரு அனுபவம் இருந்து நீங்கள் ஒரு முறை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம் தோழர். ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம்.